வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில மெயில் இருக்கு. அஜித் அப்படிங்கிற நண்பர் வந்து ஓவர் ஹீட்டிங் அண்ட் ஏர்டெல் 5G இஷ்யூ அண்டர் வாரண்டி ஷாமி 15ல. டியர் சிவா ப்ரோ, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஐ ரெகுலர்லி வாட்ச் யுவர் வீடியோஸ் அண்ட் தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ். ஐ எம் யூசிங் ஷாமி 15 currently under warranty. I would like to bring a few issues to your attention. நன்றிகள் பல. From the time of purchase, while using the camera portrait mode, the phone heats up within 10 minutes and the camera application closes. Overheating warning கொடுத்தா. After updating to HyperOS 3, the heating issue has increased. Normal usage causes device to overheat. பயங்கர டேஞ்சரஸாக இருக்கு. இந்த மாதிரிலாம் ஆனது இல்லையா நம்மகிட்ட? நம்மகிட்ட இருக்கிறத விடுங்க, 2-3 15 பார்த்துட்டோம். கார்த்தி ப்ரோ இருக்கு, அவர் ரொம்ப கேஷுவல் யூசர்னு வச்சுப்போம். ஜாவித் ப்ரோ கேமராலாம் அவர் நெட்வொர்க் இஷ்யூ மட்டும் ரிப்போர்ட் பண்ணாருங்க. அவர் இத்தனைக்கும் ஆஃபீஸ் HyperOS 3க்கு அப்புறம் தான் அந்த பக் இருந்துச்சு அப்படின்னா. நீங்க ரீசெட் பண்ணி பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, அது வேணா செக் பண்ணுங்க. ஏன்னா இவ்வளோ கொடூரமா அந்த ஃபோன் இல்ல, அவ்வளோ கேவலமா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோம், பேசாம சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிட்டு பேக்கப் எடுத்துட்டு சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போய் கிளீனா ஃபிளாஷ் பண்ணி கொடுங்க, புதுசா போட்டு கொடுத்துறாங்க OS. When used under direct sunlight, the phone heats up within 5 minutes. Additionally, after HyperOS 3.0.40 update, the device overheats while using applications such as Telegram, Instagram and Amazon. அதுவும் 10 நிமிஷம் யூஸ் பண்ணாலே ஹீட் ஆயிடுது. Phone becomes too hot to hold comfortably, forcing me to stop using it. After cooling down, the heating issue repeats during regular use. I also facing Airtel 5G connectivity issue. I have tested multiple Airtel SIM cards and checked in confirm 5G coverage area. நீங்கள் ஒன்றில் ப்ரோ, ஜியோ போட்டால் நல்லா இருக்கா? ஓ, ஜியோ நல்லா இருக்கு, ஏர்டெல் மட்டும் தான் பிரச்சனை. கைண்ட்லி கைட் மீ ஹவு டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ, அட்வைஸ் ஆன் த நெக்ஸ்ட். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நேரில் போய் எடுத்துகிட்டு போயிட்டு ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கில் எனக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. அப்சர்வ் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மேபி நீங்கள் அங்கே உட்காந்து அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆனதும் அவங்க கையில் கொடுங்க, பார்த்துக்கோங்க இப்படி தான் ஹீட் ஆகுது அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி லைவ் ப்ரூஃபில் அது அப்போ அவங்க டினை பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஹீட் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் ரீசெட்டு மட்டும் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க, ரீசெட் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு. சப்போஸ் வாரண்டி இன்னொரு 4 மாதம் இருக்குன்னா கூட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம். வாரண்டி முடிகிற தருவில் இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ வாரண்டி இன்னொரு 4 மாதம் இருக்குது அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஆகுதுன்னு பாருங்கள். அப்பயும் அப்படி ஆச்சுன்னா நீங்கள் இப்போ அதாவது நீங்கள் இது செக் பண்ணதுக்கப்புறம் தைரியமாக சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அங்கே உட்காந்து நீங்கள் சொன்ன அமேசான் எல்லாம் யூஸ் பண்ணி ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ப்ரோ ஃபோன் ஹீட் ஆகுது இங்கே பாருங்க, இப்போ பாருங்க நல்லா இருக்கா, சரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், அமேசான் இந்த மாதிரியான ஆப் உங்கள் கண்ணு முன்னாடி யூஸ் பண்ணுறேன், ஒரு 10 மினிட்ஸில் பாருங்கள் ஃபோன் எப்படி இருக்கும்னு, என்னால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக அங்கேயே வச்சு காட்டிடலாம். காட்டிட்டீங்கன்னா அவங்களுக்கும் ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வேறு என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரியா, நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ரீப்ளேஸ் தானே பண்ணி ஆகணும். ஆமாம், இந்த அளவுக்கு இருக்கு. ஸ்னாப்டிராகனில் ஏர்டெல் இஷ்யூன்றது கொஞ்சம் ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அது மட்டும் இல்லை ப்ரோ, எனக்கு என்னென்னா நம்ம சர்க்கிள்லேயே ஷாமி 15 யூசர்ஸ் இருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணல. அதனால தான் சொல்றேன், கேமரா 10 நிமிஷம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு கேமராவே ஷட் டவுன் ஆகுதுன்னா அது அப்நார்மலா இருக்கு. ரொம்ப ரொம்ப அதனால ஆகாது ஷாமி ஆக்சுவலா. ரைட். ஸோ இதையும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால தான் ப்ரோ. சரியா, போடு, பயங்கரமான யூசர் ஃபீட்பேக்காக இருக்கு. ரைட்டு. மணி மேடி அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்மால் யூசர் ஃபீட்பேக் அப்படின்னு போட்டிருக்காரு. 465 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை இவர் அனுப்பியே பாருங்க, எப்போ February 24 அனுப்பியிருக்காரு. GT60 ஆமாம், ரியல்மி. ஸோ இது வந்து என்னோட பேஸ்ட் ஆன் மை யூசேஜ், இது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் ரிலேட்டட் டு கேமரா. ஐ சோ ப்ரோ அண்ட் கூட இருக்கும் நண்பர், ஐ ஹோப் யூ ரிமெம்பர் மீ, ஃபியூ மந்த்ஸ் பேக் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஐ எம் யூசிங் ரியல்மி GT60 ஒரு 465 நாளைக்கு மேலே. இந்த கமெண்ட்டில் ரிவ்யூ மட்டும் இல்லை, ஸ்மால் டிப்ஸும் கூட கேட்க போகிறேன். டிஸ்பிளே அண்ட் அதர் திங்ஸை பற்றி எல்லாம் இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரி பற்றி சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் அப்டேட் பேட்டரி பேக்கப் யூஸ்வலாக விட ரொம்ப ஸ்லைட்லி கம்மியான மாதிரி தான் ஒரு ஃபீல். அண்ட் பேட்டரி ஹெல்த் வந்து இப்போ 96% இருக்குது. ஐ ஃபீல் ஃபோன் கெட்ஸ் வார்மர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. இதை வந்து ரஷ்யன் ரோம் ஃபியூ மந்த்ஸ் பேக் யூஸ் பண்ணேன், அப்போ இந்த வார்ம்னஸ் அதிகமாக இருந்துச்சு. பீட்டா ஃபேஸில் லேட்டர் சும்மா யூடியூப் அண்ட் அதர் திங்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோன் வார்ம் ஆகுதுனால நல்லா தெரிஞ்சது வார்ம் ஆகுறது. அண்ட் ஐ யூஸ் டு பிளே டெல்டா ஃபோர்ஸ் கேம் பிஃபோர் 45 degrees தாண்டாது. பட் இப்போ ரஷ்யன் ரோம் போட்டு 47 to 48 வரைக்கும் போச்சு. அண்ட் SOT 6 hours விட கம்மியாச்சு. ஸோ நான் அகைன் கேம் பேக் டு இந்தியன் வெர்ஷன். நவ் இட்ஸ் பெட்டர் கம்பேர்ட் டு RU. பட் பீட்டா அப்டேட்டில் இருந்து அளவுக்கு ஸ்டேபிள் அப்டேட்டில் SOT இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை ப்ரோ. இந்தியன் ராம்லேயும் ஸ்லைட் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது.
பட் டோன்ட் நோ டஸ் த சேஞ்ச் இன் வெதர் பிளேஸ் எனி ரோல். நான் பெங்களூரில் இருக்கேன், பட் ஐ எம் ஓகே அண்ட் இப்போ ஃபோட்டோகிராஃபி இஸ் ஃபைன், என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேணும்னா ரீசெண்டாக கொல்லி ஹில்ஸ் போனப்போ எடுத்த ஒரு நைட் டைம் ஃபோட்டோ பிக்கை கூட அண்ட் போர்ட்ரேட் பிக்கை அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோன் போர்ட்ரேட் எப்படி எடுக்குமோன்னு நினச்சேன், அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இப்போ மெயின் மேட்டருக்கு வரேன். நான் ரீசெண்டாக மொபைல் யூஸ் பண்ணி மோட்டோ விளாக் பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ யூஸ் வைட் ஆங்கிள் லென்ஸ் ஃபார் இட். அதனால் லைட்டிங் கம்மியாக இருக்கிற டைமில் லைட்டாக கிளாரிட்டி அடி வாங்குது. உங்களுக்கு ஓகேனா சேனலில் அவுட்கம்காக செக் பண்ணி பாருங்கள். கேமரா ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணால் முடியும்னா சொல்லுங்கள், மீன்ஸ் எப்படின்னு. ஆல்ரெடி ஃபோன் லாக்கில் இருந்து வால்யூம் பட்டன் டபுள் கிளிக் பண்ணால் கேமரா ஓப்பன் அண்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். தட் டூ இன் வீடியோ மோடு. பட் ஐ டோன்ட் ஓப்பன் வைட் ஆங்கிள் வீடியோ, ஐ யூஸ்வலி ஹாவ் டு சேஞ்ச் இட். பட் அந்த டேரெக்டாக வைட் ஆங்கிள் ரெக்கார்ட் பண்ண ஐ ஒன்ட் ஹாவ் டு ஸ்டாப் அண்ட் செட் இட். நான் எடிட்டிங்கில் தான் வீடியோ அப்ஸ்கேல் பண்ணுறேன், பட் ஜஸ்ட் யூஸிங் த சென்சார் ஏதாச்சும் பண்ண முடியுமா? வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி அவ்வளோதான் அவுட்புட் வருமா? பட் அவ்வளோதான் வரும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான். ஏதாச்சும் இருக்குன்னா சொல்லுங்கள். சேனல் நேம் மிஸ்டர் mad.device vlog. உங்களுக்கு கேமராவில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால உங்கள் சஜஷன் கேட்குறேன் ப்ரோ. ஆஃப்டர் மார்க்கெட் வைட் ஆங்கிள் லென்ஸை மெயின் சென்சாருக்கு ஃபிட் பண்ணால் வீடியோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா? வீடியோ கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் வைட் ஆங்கிள் கிடைக்கும் ப்ரோ. ஆல்ரெடி ப்ரைமரி சென்சாரில் என்ன வருதோ அந்த குவாலிட்டி கிடச்சிரும். நீங்கள் லென்ஸ் வாங்குறதா இருந்தால் என்ன பண்ணலாம்னா, வைட் ஆங்கிள் லென்ஸ் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாய் 1500 லென்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்கும். 200 300 கிடைக்கும். அதுக்கு பதில் நீங்கள் இந்த 1000 1500 இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லென்ஸ் வாங்கினீங்கன்னா கிளிப்போட இருக்கும். அதை வாங்கி நீங்கள் ப்ரைமரி சென்சாரில் மாட்டி நீங்கள் வந்து வீடியோ எடுங்க, நல்லாயிருக்கும் நிஜமா. அது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கிளாரிட்டி ஆனால் இன்க்ரீஸ்லாம் ஆகாது ப்ரோ. கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா உள்ளே இருக்கிற இன்டர்னல் லென்ஸ்லாம் மாறணும், அது வேலைக்கு ஆகாது. அப்புறம் இப்போ எடிட்டிங் ஆல்சோ ஐ டூ யூஸிங் சேம் ஃபோனு யூஸிங் கேப்கட்டு. ஸோ விபிஎன் ஆனில் தான் இருக்கும். வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஹீட் ஆகுது, அதுக்கு நான் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். எங்கள் ஒர்க் ரைட் அண்ட் எடிட்டிங் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுல சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் இருக்கிற எஸ்ஓடியை செக் பண்ண டைம் இல்லை. கரெக்டாக செக் பண்ணால் எவ்வளோன்னு. ஸோ எடிட்டிங் பண்ணுறதுல ஐ எம் கெட்டிங் சம்வேர் அரௌண்ட் 4 to 6 hours அண்ட் வீடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ பிட்வீன் 4 to 5 hours வச்சுக்கோங்க. அண்ட் ட்ராவலில் வித் ஹோல் vlogging நியர்லி 2 hours வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் பெங்களூர் ஸ்டில் சேலம். திஸ் இஸ் மை ப்ரைமரி டிவைஸ். ஸோ சிம் எல்லாம் இதில் தான் இருக்குது. 4:30 ஸ்டார்ட் பண்ணி சம்வேர் அரௌண்ட் 12 வரைக்கும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் யூஸ் பண்ண சேலம் அவுட்டர் வந்தப்போ ஐ ஸ்டில் ஹேட் 32% ரிமைனிங். நெக்ஸ்ட்டு ரைட்டில் உங்களுக்கு கிளியராக குட் டேட்டாவோட வரேன். போடு எங்கால. என்ன வண்டி இது? ஜிக்ஸரா? R15. இந்த அல்ட்ரா வைட் எடுக்கிறது. அவர் இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காரோ? தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காரோ? பெங்களூர் டு கொல்லி ஹில்ஸ் பைக் ரைடு. ப்ரோ நல்ல குவாலிட்டி லென்ஸ் வாங்க ப்ரோ, அமேசானில் இருக்குது ப்ரோ. 1500 ரூபா அந்த மாதிரியான லென்ஸ் வாங்கிக்கோங்க. ஆமாம் ப்ரோ, ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கிறதா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 1000 rupeesக்கு மேலே இருக்கிற லென்ஸே வாங்க. 200 அதெல்லாம் வாங்கிடாதீங்க, ஏன்னா அது கெடுத்து விட்ரும் எல்லாத்தையும். நல்லா இருக்கு ப்ரோ, தெரியுது. எட்ஜ் டிடெக்ஷன் வந்து சொதப்புதுன்னு எனக்கு தெரியுது. தெரியுதா? எட்ஜ் டிடெக்ஷன் சொதப்பும். பிரைசிங்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் ஆனால் என்ன பண்ணலாம், கேலரியில் போயிட்டு அந்த எட்ஜ் டிடெக்ஷன் சொதப்புன ஃபோட்டோ ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னும் போது போர்ட்ரேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்ட். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கே, உங்க ஃப்ரெண்டு யாரோ சைடு போஸ்ட்ல இருக்கிற மாதிரி. அது முடி காம்ப்ளிகேட்டடா இல்ல, அவருக்கு ஹேர் நிறைய இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. ஆமா, ஷார்ட் ஹேரா இருந்தா ஈஸியா இருக்கு. 495 days ஆச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் திரும்ப ஒரு ஃபாலோ இப்படி தான் வச்சிட்டு வராரு ஃபோன் வந்து முன்னாடி மாட்டிட்டு. ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல ஐடியா தான், சூப்பரா பண்றீங்க. எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கும் ஆசை ப்ரோ, இந்த சைக்கிள் ரைட் 100 கிலோமீட்டர்லாம் போகும்போது அதை கேப்சர் பண்ணணும் இந்த மாதிரி. நீங்க வண்டியில போகும்போது குறுக்க பூந்து போனை தூக்குறது கஷ்டம், ஆனா சைக்கிள்ல போகும்போது தூக்கிட்டு போயிருவீங்க. சைக்கிள்ல போகும்போது சைக்கிளோட தூக்கிட்டு போயிடும், நீங்க நடந்து வருவீங்க அப்புறம். பட் பரவாயில்ல. ஸோ GT60 வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். இன்னைக்கு தான் கோளாரா இருக்காங்க அவங்க. வந்த புதுசுல GT6ம் சரி GT60ம் சரி மோஸ்ட் வாண்டட் ஃபோன். ஆமா, இப்போ பாருங்க, இப்போ வந்து அவனுக்கு அப்டேட்ஸை கொடுத்து கேமராவை பெயிண்ட் அடிக்க வச்சுட்டானுங்க. உங்களுக்காக தான். நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக தான்.
ரைட்டு. அடுத்து யஷ்வந்த் மோகன் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் OnePlus Nord 5 வந்து டிசம்பர் 27 வாங்கினேன். இதுல வந்து 856GB வேரியன்ட் தான் வாங்கினேன். ஃபேண்டம் கிரே 34,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி விவோல வந்து V11 Pro யூஸ் பண்ணியிருக்காரு. 664GB 5 வருஷத்துக்கு மேல வர அதை யூஸ் பண்ணியிருக்காரு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது அதில் ட்ராப் நாட்ச்லாம் இருந்தது பார்த்தீங்களா, இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதில் பிக்கர் சின்னலாம் இருந்திருக்கும். இது அதனால மினிமல் பஸ்ஸில் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குன்னு 10/10 கொடுத்துருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 660 8 Gen 3 வந்தால் குதிக்கும். பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ போகுமே. ஃப்ரீ ஃபயரு, இது கிளாஷ் ராயல், இந்த மாதிரி ரஷ் ராயல் கேம்ஸா நான் ப்ளே பண்ணேன். நோ ஹீட்டிங் இஷ்யூ ப்ரோ, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. 10/10. பேட்டரி 3400 mAh ல இருந்து 6800 எல்லாமே நம்மளுக்கு டபுளா இருக்கு. ஆமா, அவருக்கு வந்து ஒரு மேசிவான அப்கிரேட் அது. ஆக்சுவலா 1 வீக் தான் ஆச்சு ப்ரோ மொபைல் வாங்கி. ஆனா இன்னும் ஹெவியா யூஸ் பண்ணல. நார்மல் யூஸுக்கே 1 டே பேட்டரி லைஃப் வருது. சம்டைம்ஸ் 2 days ஒன்ஸ் சார்ஜ் போட்ட மாதிரி கூட இருக்கு. ஸோ 100/10 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஃபோன்ல இருந்து இதுக்கு வரும்போது அவருக்கு அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு. பெரிய லீப்பு, ப்ராசஸர் லீப்பு, டிஸ்பிளே லீப்பு, எல்லாமே லீப் தான் இருக்கு. இங்க இருங்க, OS எல்லாரும் இங்க இருங்க. அதான் OS வந்து எல்லாரும் ஃபன் டச் OS ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க ப்ரோ. நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா OnePlus ஓட இது கலர் OS பயங்கரமா இருக்கும் ஃபீச்சர் பேக். நான் என் ஓல்டு மொபைல்ல இருந்து இதுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணேன். OTG கேபிள்ல ரெடி வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஃபோன் செட் பண்ணும்போதே ஓல்டு மொபைல்ல இருந்து ஃபைல்ஸ் போட்டோஸ் ஷேர் பண்ணேன். OP க்ளோன் டவுன்லோட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணிச்சு. 1 கிளிக்ல எல்லாமே வெறும் 5 minutesல எல்லா ஃபைல்ஸுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ப்ரோ. நான் மொபைல் லேட்டாக தான் வாங்கினேன்னு வாங்கி செகண்ட் டே Android 16 அப்டேட் வர வந்துருச்சு. என் ஓல்டு மொபைலில் வால்பேப்பர் கூகுளில் தேடிக்கிட்டு இருப்பேன். இது சிஸ்டம் வால்பேப்பரே அவ்வளோ சூப்பராக இருக்கு. இதில் சிஸ்டம் வால்பேப்பரே நல்லா இருக்கு. ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ இதில் வேற அந்த ஃப்ளெக்ஸ் தீம் இந்த மாதிரி நிறைய எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ இதுக்கும் 100/10. கேமரா நான் கேமரா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இருந்தாலும் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கு. நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஸோ 10/10. ஹாப்டிக்ஸு ஃபோனில் எப்படி இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது. OnePlus இங்கே இந்த கமெண்ட்லாம் ஃபோனில் டைப் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஓல்டு மொபைலில் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜென்டல் வைப்ரேஷன் டைப் தான் ப்ரோ. ரொம்ப ஹையாக வேணாலும் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. OnePlusஓட ஃப்ளாக்ஷிப்ஸில் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ஆமாம். ஸோ 10/10. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸு நான் ஃபஸ்ட்டு போக்கோ F7 தான் வாங்கலான்னு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஆஃப்லைனில் மொபைல் வாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஆஃப்லைனில் ஸ்டோர் OnePlus ஃபோன் கிட்ட தான் அந்த ஃபோன் வாங்கினேன். OnePlusஓட ஸ்டோரே போயிட்டார் போல. அதில் க்ரீன் லைன் வரும்னு சொன்னாங்க. ஓ, ஆஃப்லைனில் போய் நான் ஸ்டோரில் கேட்கும்போது OnePlus ஃபோன் வாங்க சொன்னாங்க. எனக்கு விவோ மொபைல் சஜஸ்ட் பண்ணாங்க. 32,000க்கு T4 Pro 12-56 சஜஸ்ட் பண்ணாங்க. கிடைக்கும்னு தெரியும். ஆனால் டெலிஃபோட்டோ லென்ஸ்லாம் இருக்கும். பட் எனக்கு கர்வ் டிஸ்பிளே பிடிக்கல. இன்னும் ஒரு 10 minutes பேசியிருந்தா என்ன விவோ வாங்க வச்சிருப்பாங்க போல. என்னத்த சொல்ல, முன்னாடி கேம் விளையாண்ட டைம்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்ல ஃபோன் இல்லைன்னா நல்ல ஃபோன் கையில் இருக்கான டைம் இல்லை. ஓகே. அதாவது ஆவரேஜ் ஃபோன் வச்சிருக்கும் போது கேம் விளையாட டைம் இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே குறைஞ்சிரும். ஜாப் கிடச்சி 3 months ஆகுது ப்ரோ. இந்த ஃபோனை இன்னும் மினிமம் 5 years ஆகுது யூஸ் பண்ணுவேன். க்ரீன் லைன் வந்தால் வேறு ஃபோன் பற்றி யோசிக்கவே முடியல. அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த மொபைல். ஓவராலாக கேமரா வேணும்னா நல்ல ஃபோட்டோ எடுக்கிறது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணிக்கலாம். ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பர் சர்க்கிள் ரிசர்ச் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா வேலை செய்யுது. ஆஃப்டர் 5 years நான் சாம்சங்கில் குட் லாக் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் வாங்கி பேஸ் மாடல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆமாம், S25 மாதிரியானதுலேயும் குட் லாக் உண்டு. ஆஃப்டர் 5 years நான் கண்டிப்பாக வாங்குவேன் ப்ரோ. எஸ்பென் சேனல் 5 million சப்ஸ்கிரைபர்ஸா. கீப் ராக்கிங். சிவா ப்ரோ, கௌதம் ப்ரோ, காம்போ அல்டி. இது வந்து 2 ஃபோனுக்குள்ள வித்தியாசத்துக்கு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக விவோவே ஓகே, அந்த டைம் தெரியுது வித்தியாசம். இது பாருங்க எவ்வளோ ஷார்ப்பா, கலர்ஸ்லாம் விவிடா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு. Nord 5 ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனுங்க. அது அந்த 30K ரேஞ்சிலலாம் இருந்தபோது வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ தான் விலையை ஏற்றி விட்டாங்க. சோகம். எஸ், ரைட் மக்களே. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மெயில். ஸோ வேற சில மெயில்ஸ் அண்ட் கமெண்ட்ஸோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாம். பாய்.